வணக்கம் நண்பா. ஹாய் நண்பாலாம், நல்லா இருக்கீங்களா? வால்பாறை ட்ரிப்பு வந்தோம். வேகாத வெயிலில் நொந்து குடும்ப பிரச்சனை, பல பிரச்சனையை துக்கம் தாங்க முடியாமல் வால்பாறை வந்தோம். இயற்கை என்ஜாய் பண்ணுறக்காக நாங்கள் என்ஜாய் ஃபுல்லாக கறி, சிக்கனு, பிரியாணி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை என்ன குரங்குகள், ஆஞ்சநேயர்கள், அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை. இவ்வளோ பெரிய மலையில் அதுக்கு தேவையான உணவுகள் இல்லை. நாங்கள் ஏதாவது ஒரு பொட்டணத்தை பிடிச்சோன்னே அவங்க ஃபேமிலி காய்ஸ் இருக்காங்கல்ல, சித்தப்பா, பெரியம்மா மக்கள் மொத்தமாக வர்றாங்க சாப்பாட்டுக்காக. இந்த கவர்மெண்ட் அவங்க எந்த லட்சணத்தில் வச்சுருக்கு பார்த்தீங்களா? நம்மளை தான் சோதிச்சிருக்கான்னு பார்த்தா 5 மிருகத்தையும் சோதிச்சிருக்காங்க. அது உணவு தட்டுப்பாடு சரியான. பலாப்பழம் நண்பர்களே, ஒரு பலாப்பழம், நவாப்பழம், ஒரு கொய்யாப்பழத்தை கூட இங்கே இருக்கிறவங்க பிடுங்கிட்டு போயிடுறாங்க, விற்றுடுறாங்க கீழே காட்டில். இயற்கையாக காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு ஒப்படைச்சது தான் அந்த பலாப்பழம். அதெல்லாம் அதை பறித்து மனிதர்னா விற்பனை ஆக்குறாங்க. இந்த காடுக்காரெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டது? மிருகங்களுக்காக படைக்கப்பட்டது. நான் நல்ல சோறு திங்குறேன், பிரியாணி சாப்பிட்றேன், மிருகங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு இலவும் கிடையாது. கவர்மெண்ட் இதை போக்கணும். ரோட்டு மேலே கொத்து கொத்தாக குரங்கு நக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. வண்டியில் நிறைய பேர் தள்ளுப்புன்னு லவ்வர்ஸோடு வர்றாங்க, கெட்டி பிடிச்சிட்டு ஜோடியாக வர்றாங்க. குரங்குகள் அடிபட்டு செத்து போகுது. ஒரு உயிர் நம்மளுக்கு எப்படி உயிரோ அதே மாதிரி அந்த இயற்கையில் படைக்கப்பட்ட அனைத்தும் உயிர் தான். ஆடு, மாடு, குரங்குல எல்லாமே உயிர் தான். அடிபட்டு அநேகமாக சாகுது. இயற்கைக்கு கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. அது உணவுகளை அழிக்கிறாங்க. நம்மளை அழித்த மாதிரி அது உணவுகளை மக்கள் அழிக்கிறாங்க. மக்களை கண்டித்து ஐம்பளம் சாத்தி விட்டு வீட்டோடு இருக்க சொல்லுங்கள்.